பிடி சார் என்னவே நாக் அவுட் பண்றீங்களா? ரொனால்டோ CR7 வாங்கிக்கோ. எப்படி அடி ஜுந்தல்ல கிடி ஜும்மாவா? CR7 சும்மாவா? டாய் பசங்களா, இன்னைக்கா உங்களுக்கு பிடி பீரியட் கட்டு. இன்னைக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் ஜிம் கிளாஸ் இது, அதுவும் குறிப்பா சின்சான். நீ தான் ஜிம்முக்கே வராம ஏமாத்திட்டுக்கிற. இன்னைக்கா உன்னை ஜிம்முல வச்சு புள்ளின்னு புள்ளிய போடுற. அதுவும் என்ன மாதிரியே ஷிட்-அப் புஷ்-அப்னு சொல்லிட்டு நிறைய பண்ணோம். என்ன சின்சான் ரெடியா? காலையில ஒரு 1/4 மணி நேரம் தூங்கிட்டு வர்ற, அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போலாம். 15 minutes later. அண்ணா பிடி சார் 1/4 மணி நேரம் கழிச்சு வந்து ஜிம்முக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா நல்லா கொரட்டை அடிச்சுட்டு தூங்குறாரு. புஷுக்குட்டி, எனக்கு இந்த ஜிம்முனாவே ரொம்ப பயம் புஷுக்குட்டி. இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். அதுவும் பிடி சார் சொன்ன மாதிரி தம்பிள்ஸ்லாம் நம்மளால தூக்கவே முடியாது. என்னதே குட்டி கையில. வாங்க பிடி சார் எழுறதுக்கு முன்னாடி ஓடில. அச்சோ எந்திரிச்சிட்டாரே. டாய் சின்சானே, தப்பிச்சா ஓடுறா. நீ எங்க போனாலே விட மாட்டா. உன்னை எப்படி புட்டிக்கிறன்னு பாடுறா. புஷுக்குட்டி, நம்ம தப்பிச்சு வந்தது பிடி சார் பார்த்துட்டாரு போலயே. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் வெளியே ஓடிடுறோம். இல்லைன்னா அவர் சொன்ன மாதிரி வெயிட் எல்லாம் நம்ம மேல தூக்கி வச்சு போட்டு தள்ளிடுவாரு. புஷுக்குட்டி, இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இங்க இருக்கிற தடையெல்லாம் தாண்டி தான் போனோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம இந்த பிடி வந்தார் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் வெளியே ஓடிட முடியும். கீழே பாத்தீங்கல்ல, நிறைய தண்ணியா ஊத்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தான் போனோம். இந்த மரக்கட்டை மேலேயே போயிட்டு அப்படியே தாண்டி போயிடலாம். புஷுக்குட்டி, இல்ல வச்சுக்கோங்க, பிடி சார் கிட்ட மாட்டிப்போம். இங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. வாங்க இது வெளியே போயிட்டு பார்க்கலாம். பிடி சார் கிட்ட மிக்கி கொடுத்து எஸ்கேப் ஆயாச்சு. இது என்ன மறுபடியும் கீழே போகுது? புஷுக்குட்டி, கீழே பார்த்தீங்களா? ஃபுல்லா எரிமலையா இருக்கு. பிடி சார் அங்க பாருங்க, மேலதான் இருக்காரு போல. ஜாலியா இருக்கு. இது மேல கீழே போயிட்டு வருது. எங்க பாருங்க புஷுக்குட்டி, பிடி சார் வந்து ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்க்கவே காமெடியா இருக்கு. அடே சின்சான், ஜிம் கிளாஸ் வராம என்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே போலான்னு பாக்குறியோ? எங்க இருந்து அவ்வளவு சுலபமா முன்னால தப்பிக்க முடியாது. நிறைய தடைகள் ஏற்படுத்தி வச்சிருக்க சின்சான். அதுல இருந்து தப்பிக்கிறது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. எப்படியும் நீ என்கிட்ட மாட்டிக்க தான் போற பாரு. புஷுக்குட்டி, பிடி சார் சொன்னதை கேட்டீங்கல்ல? பிடி சார் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. புஷுக்குட்டி, நீங்க எல்லாம் இருக்கும்போது சின்சானால ஒரு தடையை தாண்டி போகாம இருக்க முடியுமா? புஷுக்குட்டி சப்போர்ட் இருக்குல்ல. எல்லாரும் லைக் பண்ணுங்க புஷுக்குட்டி. பிடி சாரை எப்படி நம்ம தப்பிச்சு போறத பாருங்க. வாங்க இதுல ஜம்ப் அடிச்சு அப்படியே அந்த பக்கம் போயிடணும். அங்க பாத்தீங்களா, பிடி சார் மறுபடியும் ரன்னிங் தான் ஓட்டிட்டு இருக்கிறாரு. பிடி சார் எங்க நின்னு பாக்குறீங்க? நான் சைட்ல எல்லாம் போயிட்டு இருக்கிறேன். ஜிம்முக்கு போனா நல்லதுதான், ஆனா ஓவர் வெயிட் தூக்குனா ரொம்ப கெட்டது. என் கைக்கு ரொம்ப சின்னதா இருக்குல்ல, அதனாலதான் நான் ஜிம்முக்கு போகாம எப்படியாச்சும் தப்பிச்சு போக போறேன். இங்க பாருங்க, மேலதான் ஏரோ மார்க் இருக்கு. அப்படின்னா வழியும் மேலதான் இருக்கும் போல. இங்க ஒரு ஏரோ இருக்கு. இங்க ஒரு சீக்ரெட் டோர் கண்டுபிடிச்சாச்சு. வாங்க இந்த சீக்ரெட் டோருக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் டோர் வச்சிருக்காங்கப்பா. அது வழியா தான் நம்ம போனோம் போல. ரெட் கலர் லைட் எரியுது. கீழே எலக்ட்ரிக் ஷாக்கா? அங்க பாருங்க புஷுக்குட்டி, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதுல இருந்து தப்பிக்கணும். அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதுதான். அப்புறம் இங்க இருந்து ஜம்ப் பண்ணிடலாம். எப்படி ஜாலியா வந்துட்டோம்ல. பிடி சார் என்ன உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. புஷுக்குட்டி, நமக்கு மேலதான் பிடி சார் இருக்காரு போல. அங்க பாருங்க, பாலு. என்ன பிடி சார் பாலை தூக்கி போடுறாரு? டாய் சின்சானே, என்கிட்ட இருந்து தப்பிச்சு போலான்னு நினைச்சு வந்துட உன் மேல பாலை போட்டு கீழே லாவால தள்ள போறேன். வாய்க்கோ. எப்படி அவுட் ஆன பாத்தியா? இதே மாதிரி நீ இங்கே மாட்டிக்கிட்டு அவுட் ஆக தான் போற. புஷுக்குட்டி, பிடி சார் பாத்தீங்கல்ல, நம்ம மேல பாலை தூக்கி போட்டுட்டே இருக்கிறாரு. புஷுக்குட்டி, இப்படியாச்சும் இவர்கிட்ட எஸ்கேப் பண்ணணும். அச்சோ, மறுபடியும் கீழே விழ போறேன். ஆஹா, விழுந்துட்டே. பிடி சார் எம்மாலே பாலை எடுத்து போட்டுட்டே இருக்கிறியா? இரு இப்ப நான் எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு பாருங்க. அப்படி வேகமா போயிட்டு இந்த டோரை ஓபன் பண்ணும். ஜம்ப் எப்படி? பிடி சார் எஸ்கேப் ஆகி போயிட்டோம்ல. இது சின்சான் கிட்ட மோதினா எஸ்கேப் ஆகி போயிடுவேன். இப்போ லெஃப்டா ரைட்டா? ரைட் சைடே போகும் புஷுக்குட்டி. ஏன்னா அந்த பக்கம் ஏதாச்சும் தடைகள் இருக்கும். பிடி சார் அப்படிதான் நினைச்சு வச்சிருப்பாரு, நம்ம லெஃப்ட் சைடு வருவோன்ட்டு. ஆனா நாம எப்படி ரைட் சைடு போயிட்டோம். லைட். ஐயா பிடி சார், அஜூச்சோ பாத்தீங்களா புஷுக்குட்டி? பிடி சார் வெளியே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காரு போல. வாங்க இது நைட்டா போகுது. இங்க ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல தான் நம்ம வெளியே போனோம் போல. எப்படியோ அந்த கேப் வெளியே கீழே வந்தாச்சு. ஃபுல் லாவாவா? இந்த லாவால எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும். கரெக்டா போகணும். இங்க பாருங்க, டென்னிஸ் பேட்டு லாவால வருதா? இது எப்படி சாத்தியமாச்சுன்னு தெரியலையே. டென்னிஸ் பேட்டு லாவால் பட்டா உரியிரும். ஆனா இங்க சுத்திட்டே இருக்கு புஷுக்குட்டி. நாம இதுல இருந்து தப்பிச்சு போயிட்டே ஆகணும். இருங்க, அவ்வளவுதான், ஒரு ஜம்பு. அப்புறம் இந்த பைப்பு மேல போயிடலாம் புஷுக்குட்டி. அப்படி வந்தா இந்த டென்னிஸ் பேட்டு இப்ப இது வழியா அப்படி போயிட வேண்டியதுதான்.
டென்னிஸ் பேட்டு சென்டரில் வச்சு வச்சு சுத்த விட்டுருக்காங்க புஸ்குட்டி. அங்கே வந்து நம்ம அவுட் ஆகிடுவோம்னு நினைக்கிறாங்க போல. இங்கே பாருங்க டேபிள் பறந்து வருதா. இப்போ ஒரு ஜம்ப் அடிச்சிட வேண்டியதுதான். இந்த லேசரில் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஷாக் இருக்கு, அதில் பட்டாலே நம்ம அவுட் ஆகிடுவோம். இங்கே பாருங்க நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. மேலே பீட்டு வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம எப்படி அந்த பக்கம் தாண்டி போகிறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு போல. ஆனால் இப்போ நம்ம எப்படி தாண்டி போகிறோம்னு பாருங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துடணும். ஜம்பு எப்படி மறுபடியும் லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஜம்ப் பண்ண புஸ்குட்டி, இல்லைனா மாட்டிப்போம். எப்படி இப்போ ஒரு தடையை தாண்டி வந்தோம்ல. பிடி சார் எப்படி வரேன்னு பாருங்க சார். ஏய் சிஞ்சான், பாதி வெளியே தாண்டி வந்துட்டியா? இதுக்கப்புறம் இன்னும் கஷ்டமா இருக்கும். நீ எப்படி தாண்டி வர்றன்னு பாக்குறடா. பாருங்க பிடி சார், நான் எப்படி தாண்டி வரேன்னு சொல்லிட்டு இந்த பைப்பை தாண்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போன புஸ்குட்டி இருக்க. இந்த லாஸ்ட் போயிடலாம். அவளை தான் தாண்டியாச்சு. இங்க பாருங்க புஸ்குட்டி, கீழே நிறைய கேபிள் போட்டு வச்சிருக்காங்க. இந்த கேபிள் ஃபுல்லாவே எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம அதுல ஜம்ப் பண்ணி கண்டினியூவா போன புஸ்குட்டி, இல்லைன்னா அவுட் ஆகி போயிடுவான். இங்க எப்படி போறதுன்னு தெரியல. பால் இருக்கு. இதோ இங்க பாருங்க பட்டன் இருக்கு. இப்போ இந்த பட்டனை ஆன் பண்ணிட்டு தான் போனோம் புஸ்குட்டி. பிடி வாதர் இங்கதான் இருக்காரு. பிடி வாதர் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம இப்படியே போயிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதா. பிடி சார், சிஞ்சான் பக்கத்துல வந்துட்டியா? என்ன தாண்டி உன்னால எங்கேயும் போக முடியாது. இன்னைக்கு ஜிம்முக்கு உன்னதான் புடிச்சிட்டு பார்க்க போறேன். ஓடாத. புசுக்கு அப்பல வட சிஞ்சான்னா சும்மா வா, குந்தல கிடைக்குமா வா, நிக்காம ஓடுவ, முடிஞ்சா புடிச்சு பாரு. எப்படி சிஞ்சானை பிடிக்கிறது நடக்கும்பா புஸ்குட்டி. எப்படி பாத்தீங்களா? சிஞ்சான் போய் சிக்குவனா புஸ்குட்டி எஸ்கேப் ஆகி போயிடலாம். அப்புறம் புஸ்குட்டி, நான் ஒரே ஒரு லைக் போடுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். மறக்காம லைக் போட்டுக்கோங்க. பாருங்க பிடி வாதர் இங்கே வந்துட்டாரு புஸ்குட்டி. சீக்கிரம் அப்படியே மேலே போயிட்டு எகிரி குதிச்சு போயிட வேண்டியதா. நம்ம மேலே வந்தது பிடி வாதர் பார்க்கலன்னு நினைக்கிற புஸ்குட்டி. கீழே தேடிட்டு இருக்கிறாரு. நமக்கு மேல இருந்து கீழே விழுந்து அவுட் ஆயிடுவோம். அதனால கரெக்டா இந்த பைப்பு மேலே போயிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இதோ வந்தாச்சு. இதோ பாத்தீங்களா, இங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. இந்த டன்னல் வழியாவே போயிட்டு எங்க போகுதுன்னு பார்க்கலாமா? சொயின்னு போயிடே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், கீழே வந்தாச்சு. என்ன அம்புக்குறி கீழே பார்த்த மாதிரி போட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ பெரிய தடைகள் இருக்கு போது போலயே. நம்ம பிடி வாத்தியார் வர முதல்ல சொன்னாரு, இதுக்கப்புறம் வர ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. அச்சோ, ஃபுல் லேசரா? என்ன கீழே வரைக்கும் லேசரே இருக்கு. சரி வேற வழி இல்லை. நம்ம கடைசி வரைக்கும் இந்த லேசர்லேயே போய் ஆக வேண்டியதுதான். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போவோம். ஐயோ அடி எப்படி லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. புஸ்குட்டி அந்த லைக்கு போட்டிங்களா? சரி ஓகே. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருங்க இப்போ இந்த கடைசிக்கு போவோம். எப்படி மேலே இருந்து கீழே வரும்போதே 2 லேசர் லைட்டு தாண்டி வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு லேசர் லைட் தான். அதை மட்டும் தாண்டிட்டுன்னா அதுக்கப்புறம் சொங்கிட்டு கீழே போயிடலாம். அவ்வளோதான், லாஸ்ட்டுக்கு வந்துட்டுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. வாங்க புஸ்குட்டி, எப்படியோ கஷ்டமாக்குற எல்லா பாதையும் தாண்டி வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். என்ன ஃபேன் சுற்றுது. இந்த ஃபேன் சுற்றினா காற்று வேகமாக அடிக்கும். அப்படின்னா நம்ம ஸ்பீடாக தள்ளுதே. ஆச்சிச்சோ, ரொம்ப ஸ்பீடாக போதே. ஜம்ப்பு. அவ்வளோதான், இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டியதுதான் புஸ்குட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக வந்துருச்சு பாலு. இது என்ன ரவுண்டு பாலா? இருங்க. ஜம்ப்பு. எப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் பால் வரும்போதே ஜம்படி. அச்சோ, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு புஸ்குட்டி, அதனால தான் அவுட் ஆயிட்டா. இருங்க, இந்த முறை கரெக்டாக ஜம்ப் பண்ணோம். பால் அந்த பக்கம் வந்துருச்சு. ஜம்ப்பு. பால் போயிடுச்சு. ஜம்ப்பு. பால் போயிடுச்சு. இருங்க, மறுபடியும் வரட்டும். ஜம்ப்பு. எப்படி? அவ்வளோதான், இன்னும் ஒன்று தான் இருக்கு. ஜம்ப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக வெளியே போயிடலான்னு நினைக்கிறோம். சுச்சோ, பெரிய கல் உருட்ட மாதிரி பால் வருது. தள்ளி எடுக்க வேண்டியதுதான். நம்ம பிடி வாதர் பார்த்தீங்கல்ல புஸ்குட்டி, எவ்வளோ பெரிய பால் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டேன். யாராச்சும் தப்பிச்சு போகலான்னு நினச்சா அந்த பால் நசுக்கி காலி பண்ணிடும்னு நினைக்கிறாங்க. பாருங்க செம்ம ஸ்பீல் போகுதுல்ல. சரி அப்படியே தாண்டி அந்த பக்கம் போயிட வேண்டியதுதான். எவ்வளோ மேடு ஸ்லாப்பாக வேற இருக்கு. பால் வருது. அப்படி போயிட்டு ஒளிச்சு போயிருங்க. பால் கீழே போயிட்டோம். போயிடுச்சா? இப்போ அந்த பக்கம் போயிடணும். மேலே இருந்து மறுபடியும் பால் வரும். அப்படி நான் வந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். வாங்க. எப்படி இப்போ பாரு புஸ்குட்டி, எப்படி எஸ்கேப் ஆகணும் பார்த்தீங்களா? சரி வாங்க, இங்கிருந்து தப்பிச்சு போயிட வேண்டியதுதான். மறுபடியுமா? அச்சோ, இந்த முறை பார்த்தீங்களா, அதே டென்னிஸ் பேட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக வருது. இது ஸ்லோவாக இருக்கு. பக்கத்தில் இருக்கிறது ஜம்ப் பண்ணும். கரெக்டாக ஜம்ப் பண்ணலாம், கீழே விழுந்துருவோம். எப்படி? கரெக்டாக ஜம்ப் பண்ணியாச்சு புஸ்குட்டி. வாங்க. இப்போ இங்கிருந்து அங்கே ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கலாம் புஸ்குட்டி. எப்படி புஸ்குட்டி? அப்புறம் கேட்க மறந்துட்டேன், நீங்கள் எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீன்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்க புஸ்குட்டி. ஏன்னா எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன? அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. இப்போ யார் இருக்கா? அச்சிச்சோ, பாசே. பிடி வந்தாரா? பிடி சார் தான் வாங்கிக்கோ. உன் தொப்பை மேலே இப்போ
பாலை அடிச்சு உன்னை எப்படி நாக் அவுட் பண்றேன்னு பாருதா. வாய்க்கோ. டாய் சின்சானே, எனக்கு ஆப்போசிட்ல வந்து என்னவே சுட்டுட்டு இருக்கிறியா? என்கிட்ட இருக்கிறது பேஸ்கெட் பாலு, உங்ககிட்ட ஃபுட்பாலை வச்செல்லாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாது சின்சான். இப்ப இந்த பேஸ்கெட் பாலை வச்சு உன்னை எப்படி நாக் அவுட் பண்றேன்னு பாரு. பிடி சார் என்னவே நாக் அவுட் பண்றீங்களா? ரொனால்டோ CR7 வாங்கிக்கோ. எப்படி அடி ஜும்தல்ல கிட்ட ஜும்மாவா? CR7 சும்மாவா? புஸ்குட்டி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.